Hey guys, hello everyone. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். Welcome to my channel and this is Sangeeta Cyril. Yes, இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோங்க. I bought a Rolex again. This is the watch I bought and I'm very happy. And wait, yes, I bought this watch but I sold the other two watches. ஸோ 2 வாட்ச் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வாங்கியிருந்தேன். நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் யூடியூப்பில். ஐ மைட் புட் தட் லிங்க் சம்வேர் தேர், யூனோ த பிக்சர் விச் எவர் த வீடியோ ஐ போஸ்டட். பிகாஸ் ஒன்று வந்து விமன், another one men watch வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் வாங்கினது. பிகாஸ் நான் அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் ரோலெக்ஸ் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம் புக் பண்ணுறது. அப்போ எனக்கு தெரியாது ரோலெக்ஸ் வாட்ச் வந்து கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு டியூ டு கொரோனா, அதனால ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் கிடைக்காதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஜஸ்ட் என்னுடைய பழைய வாட்ச் நான் செல் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு ஃபியூ மந்த்ஸ். அந்த செல் பண்ண காசெல்லாம் நான் வச்சிருந்தேன் அப்படியே போயிட்டு இந்த வாட்ச்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஐ நோ when I'm buying the other watch it will be expensive more than what I had. ஸோ பட் ஸ்டில் ஓகே, நம்ம வாங்கலான்னு நான் அந்த சேலோட மணியை நான் வச்சிருந்தேன் அப்படியே, அந்த சம் ஆஃப் த மணி விச் வாஸ் நாட் டூ மச் கம்பேர்ட் டு வாட் ஐ வாஸ் பையிங் தென். பட் ஸ்டில் எல்லாம் ஆன்லைன்லேயே பார்த்துட்டோம் நாங்கள். ஸோ அதோட ப்ரைஸ் லிங்க் எல்லாமே. பட் நான் ஒரே ஒரு பெரிய தப்பு பண்ணேன்னா அந்த வீடியோலேயே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நான் வந்து எனக்கு பேர்ல் வச்சது வேணும். எனக்கு நான் பை மிஸ்டேக்காக எனக்கு தெரியாமல் ஐடியாவே இல்லாத புக் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி ஒயிட் பிளேன் வாட்ச். நான் அந்த கேட்டலாக் காட்டும் போது அதில் நான் வந்து ஒயிட்டு தான் அந்த பேர்லுன்னு நானாக நினச்சிட்டேன். அதை புக் பண்ணி நான் அப்புறமா எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும்போது கூட நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒயிட் டயலா ஓகேவா, திஸ் இஸ் த ப்ரைஸ், திஸ் இஸ் இட் ஓகே, ஸோ வி ஆர் கன்ஃபார்மிங் யுவர் ஆர்டர்ன்ட்டு. நான் அப்போதான் எனக்கு தோணுச்சு, ஐயோ நம்ம வந்து பேர்ல் இல்லை, இது பிளேன் வாட்ச்ன்ட்டு. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம் நாங்கள். பட் சேஞ்ச் பண்ணும்போது அப்போவே வந்து அந்த டியூ டு தட் கொரோனா பீரியடில் வந்து ஒரு $3,000 சம்திங், 3,000 or I don't remember, maybe it is $5,000 அதிகமாக சொன்னாங்க அந்த ப்ரைஸ். இஃப் ஐ வாண்டட் டு பை இட் இன் pearl, mother of pearl, that dial inside that, you know, அந்த dial உள்ள கலர்ஸ் இருக்கும்ல யூஸ்வலாக அந்த கலர். But then I said no, that would be around another expensive. Already இப்போ ஒரு பட்ஜெட்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கேன் நான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போட்டால் இன்னும் ஜாஸ்தியாகும்ன்ட்டு அப்போதைக்கு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஐ வாஸ் ஹாப்பி, ஐ நீட் அ பிளேன் வாட்ச் அந்த மாதிரியெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டு ஐ வாஸ் வேரிங் இட். பட் ஸ்டில் ஆஃப்டர் சம் டைம் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. சரி, என் பேர்ல் இருந்ததுன்னா நல்லா இருந்துக்கும், மதர் ஆஃப் பேர்ல் அது உள்ளோ. அண்ட் த ரோமன் நியூமரல்ஸ் were there inside. அந்த வாட்ச், இந்த வாட்ச்ல ரோமன் இருந்தது நியூமரல் விச் ஐ ஷேர்ட் யூ when I purchased. பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. என்னமோ ஒரு இடத்துல ஒரு வாட்ச் வந்து நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோம், விச் எப்பப்போ கட்டும் போது தான் நம்மளுக்கு அதில் ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்கல ஆக்சுவலாக. though it is like expensive, though it was like the dial size is bigger than the older previous one. And that last video la naan sollirundhen enoda watch 26 mm and dial, it was 28. By mistakenly I told you it is 26. It is 28 actually, 28 size. And now I moved on. Next step was 31. So and also I was thinking 28 to 31 romba difference onnu illa சைஸில். பட் அங்கே வந்து எப்படியோ அந்த சிச்சுவேஷன் அந்த கடையில் வந்து ஐ ஜஸ்ட் டிசைடட் டு கோ ஃபார் 31. ஐ டோன்ட் நோ வை ஐ டிட். பட் வாங்கிட்டு வந்த அன்றைக்கெல்லாம் எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஐ வாஸ் வேரிங் இட் அண்ட் ஓகே அப்படி இருந்தது. பட் ஆஃப்டர் சம் டைம் எவ்ரி டைம் when I எடுக்கும் போது அந்த வாட்சை எடுத்து கட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இது பெரியசாக இருந்துக்கலாம், இது வந்து மதர் ஆஃப் பேர்ல் இருந்துக்கலாம் அப்படின்னு தோணினேச்சு. அதனால ஐ வாண்டட் டு செல் இட் ஆஃப். ஆனால் வந்து எனக்கு லாஸ் ஆகக்கூடாது, ஏன்னா அது புது வாட்ச். நான் அந்த வாங்கி ஒரு ஹாலிடேக்கு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன லைன் ஸ்க்ராட்ச் கூட வரல அந்த வாட்சில். அந்த அளவுக்கு நான் சேஃபாக வச்சுருந்தேன் அந்த வாட்சை. பிகாஸ் அது குவாலிட்டியும் வேணும், ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் நம்ம செல் பண்ணணுன்னா நல்லா போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க டீலர்ஸு, அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க செல் பண்ணி தருவாங்க நம்மளுக்கு. தட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். பட் அது கொஞ்சம் பழையசாக இருந்து நம்ம செல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும். யூனோ இந்த வாட்ச்லலாம் வந்து நான் போட்டுட்டு என்றைக்குமே லாஸ் ஆனதே கிடையாது. வாட்ச் திங்ஸ் எல்லாம் வாட் எவர் ஐ பை அண்ட் செல் சம்டைம்ஸ்
நம்மளுக்கு வாங்கிட்ட பிறகு தான் தெரியும் இந்த வாட்ச்சு இல்லை இந்த பேக் எனக்கு ஓகேவா இல்லையான்னு ஃபியூ டைம்ஸ் நான் கேரி பண்ணி போகும்போது தான் எனக்கு அது தோணும். அந்த மாதிரி தான் நான் நிறைய திங்ஸ் வித்துட்டேன். ஸோ இந்த வாட்சும் அந்த மாதிரி தான். நான் கட்டும் போதெல்லாம் எனக்கு பிடிக்காத போனதுனால அதை விற்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ விற்கலாம், பட் என்னன்னா எனக்கு திருப்பி புக் பண்ணும், ரீபுக் பண்ணி எனக்கு திருப்பி வேணும்னா அந்த கை கிடைக்காது. இப்போ இப்போதைக்கு உங்களுக்கு வாட்ச் கிடைக்காது அப்படின்ட்டாரு. ஸோ இதை விற்காம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்தா. ஆனால் நான் கட்டவே இல்லை, ஏன்னா நான் விற்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வந்தால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் சரியாக இருக்காது. அதனால நான் அந்த கட்டவே இல்லை, பேங்க்கில் வச்சுட்டேன், எடுத்துகிட்டு போய் லாக்கரில். தென் few days later we got a call from the Rolex. இந்த மாதிரி ஒரு வாட்ச் வந்திருக்கு, டேட் ஜட்ஸ் மென்னு 41 mm, because my husband was looking for 41. That's the bigger size. Mine was 31. So 31 to 41 was like a huge 10 mm difference. ஸோ வந்திருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் இட் பிகாஸ் யூ ஆர் இன் த லைன். யூஸ்வலாக எப்படின்னாக்கா யாராவது புக் பண்ணியிருப்பாங்க, அவங்க திடீர்னு கால் பண்ணி கேட்ட பிறகு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வாட்ச் வந்து நெக்ஸ்ட் யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போகும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு மெம்பர், ஒரு கஸ்டமர் ரொம்ப வருஷமாக இருக்கோம். நாங்கள் ஒரு 10-15 இயர்ஸாக இருக்கிறோம். அந்த நினைக்கிறேன் வேற லாயல் கஸ்டமர்ன்றாங்களே அந்த மாதிரி. அவங்க முதல்ல வச்சிருந்த கடையிலேருந்து இப்போ செகண்ட் ஓப்பன் பண்ண கடை எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு கஸ்டமர். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, யாரும் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு எங்களுக்கு புக் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, there's one watch சேம் டேட் ஜஸ்ட் நீங்கள் புக் பண்ண மாதிரி தான், பட் only thing is the color is different நாங்கள். ஸோ நீங்கள் வேணுமானாங்க. நான் போயிட்டு வந்து பார்த்தோம். அப்புறம் ஓகே நான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டை கேட்டேன், ஓகே ஃபைன் ஐம் ஹாப்பின்னு சொன்னாங்க. நான் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். நான் யூஸ்வலாக திருப்பி ஒரு வீடியோ பண்ணாமல் நான் சும்மா ஷார்ட்ஸில் போட்டுட்டேன், இன்னொரு வாட்ச் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த அவங்களோட வாட்சை வித்துட்டு இருந்தோம். அப்போதைக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், என் ஹஸ்பண்ட் ஒரு பழைய வாட்ச் இருந்தது, அது வெறும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அது ஸ்க்ராச்சஸ் நிறைய ஆகுதுன்றதுனால அதுவும் புது வாட்ச். ரொம்ப மோசமாக போயிட்டு விற்று ஒன்றும் இல்லாமல் போகிறத விட இப்போவே விற்றுடலான்ட்டு லாபமாக தான் விற்றேன், நஷ்டமாக ஆகல எனக்கு அந்த வாட்ச் விற்கும் போது. ஏன்னா நாங்கள் விற்கிறதுக்குள்ள வாட்சோட ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக போச்சு. இந்த வாட்சே நான் ரொம்ப ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நான் புக் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கம்பேர் பண்ணால். ஏன்னா நாங்கள் புக் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம்ல, என்ன வாட்ச் வேணும் நம்மளுக்கு, என்ன ப்ரைஸுன்னு சொல்லிட்டு. அப்படி கம்பேர் பண்ணால் இப்போ வந்து ரொம்ப அதிகம் வாட்ச்க்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு $5000 அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கிறேன். பட் வந்து என் ஹஸ்பண்ட் வாட்ச்சு கட்டிட்டு நான் தான் போயிட்டு இருந்தேன். அவங்க ஒரு நாளும் அந்த வாட்சை கட்டல. எப்பயோ ஒன்ஸ் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஹோல் லாஸ்ட் இயர் இந்தியா ஹாலிடேல அந்த வாட்சை நான் தான் கட்டிட்டு இருந்தேன். என் வாட்சை நான் பத்திரமா வச்சுட்டேன் பேங்க் லாக்கர்லேயே, இந்த மாதிரி விற்கணுன்றதுனால. ஸோ ஆனால் எனக்கு வந்த பிறகு விற்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இப்போ இந்த வாட்சை நான் கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தேன். நான் தான் அந்த கம்ப்ளீட்லி ஐ வாஸ் என்ஜாயிங் தட் வாட்ச். பட் whenever I ask my husband to wear that watch, அவர் சொல்லுவார் எனக்கு இந்த கலர் பிடிக்கல, ரொம்ப கோல்டியாக இருக்குது. பிகாஸ் தட் வாஸ் லைக் ஷாம்பெயின் கலர் அண்ட் ஃபுல் கோல்டு வித் சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் சில்வர், அந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரியே தான். ஸோ வந்து அவருக்கு ஹாப்பியாக இல்லை. அகெயின் ஹீ ஆல்சோ வாஸ் நாட் ஹாப்பி. கடையில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம், ஓகேன்னு வாங்கி வந்துட்டோம். பட் வந்து அப்புறமா கொஞ்ச நாள் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. எனக்கு அந்த வாட்ச் தான் வேணும், நான் புக் பண்ணிருந்து தான். பிகாஸ் நாங்கள் புக் பண்ணி எனக்கு வாங்கும் போதே என் ஹஸ்பண்டுக்கும் புக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, இருக்கிறதுலே கஷ்டமாக கிடைக்கிற வாட்ச் இந்த வாட்ச் தான். ஐ டோன்ட் திங்க் யூ வில் கெட் எனி டைம் சூன் நவ் அப்படின்னாங்க இந்த வாட்சை. பட் நாங்கள் ஓகே வரட்டும், நிதானமாக வரட்டும், நாங்கள் அதை புக் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். பட் இந்த வாட்ச் இப்போ வந்தவன திடீர்னு வேணுமான்னு கேட்டாங்க. அந்த ஒரு இம்பல்ஸ் மைண்ட் ஒன்று இருக்கும் தெரியுங்களா நம்மளுக்கு, கேட்டவன வந்துருச்சு ஒரு வாட்ச் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் அதை வித்துட்டேன். இப்போது இந்த வாட்ச் வந்துச்சுன்னு சொன்னோன்னே 2 வாட்சும் கொண்டு போய் வித்துட்டேன். நான் என் வாட்சையும் எடுத்து என் ஹஸ்பண்ட் வாட்சையும் 2யும் வித்துட்டேன். நல்ல லாபமாக. இப்போ எப்படி நான் 5000 ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கணும்னோ அந்த மாதிரி நான் விற்கும் போதும் ரொம்ப சந்தோஷமாக தாராளமாக ப்ரைஸ்க்கு நான் கட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு. ஆனால் ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை அந்த வாட்சில், அவ்வளோ க்ளீனாக பார்த்துக்கினேன் நான். வித் ரெசீட்டு, வித் ஆத்தான்டிசிட்டி, வித் கார்டு. கம்பெனிலேயே போய் உங்களுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் ஃப்ரெண்டு வாங்குறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. பட் வேற யாருன்னா வாங்கினாங்கன்னா இந்த மாதிரி திருப்பி போய் ரோலெக்ஸ் கம்பெனிலேயே போயிட்டு அதை சீல் பண்ணி அது ஒரிஜினலா அது உள்ளே தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா எல்லாம் செக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் வேணும்னாக்கா. அப்படி யாருன்னா வாங்குறது அந்த
பட் நாங்கள் அந்த மாதிரி பண்ணி நான் வாங்கினதை விட அதிகமாக ப்ரைஸ்க்கு வித்துட்டேன். ஏன்னா இப்போதைக்கு அது ஷார்ட்டேஜ் இருந்தது. ரோலெக்ஸ் கடையிலேயே ரோலெக்ஸ் வாட்ச் கிடைக்கல. ஸோ வந்து நாங்கள் விற்கும் போது பீப்புள் வேர் ரியலி ஹாப்பி டு பை. டீலர்ஸ், கஸ்டமர்ஸ் வி ஆர் ஹாப்பி டு பே எக்ஸ்ட்ரான்னு சொல்கிற மாதிரி செல் பண்ணுறீங்களான்னு எங்களை கால் பண்ணி கேட்குற அளவுக்கு ஆகிட்டோம். அந்த மாதிரி நாங்கள் சும்மா என்கொயரி தான் பண்ணோம். இப்போ விற்கலான் இருக்கோம், என்ன ப்ரைஸ் எடுத்துப்பீங்க அந்த மாதிரி கேட்டோம் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுக்கிட்ட. பண்ணுறீங்களா நெக்ஸ்ட் டேலேருந்து என்ன நான் யோசனை பண்ணுறதுக்குள்ளே அவங்க விற்கிறீங்களா தேர்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் தே வாண்டட், தே வேர் இன்ட்ரெஸ்டட்னாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே விற்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் பண்ண தப்பு திருப்பி இந்த வாட்டி பண்ணக்கூடாது. அதாவது வரதுக்கு முன்னாலே விற்றுட்டேன். அப்புறம் வாட்சில் அதே சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இந்த டைம் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருந்தேன் அந்த வாட்சை. நான் விற்கல, நான் கட்டுவோம் இல்லையா, ஏன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும் பயந்துக்கிட்டு. அப்போ வந்து இந்த வாட்ச் வந்துருக்குதுன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் இல்லை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அப்போவே ரெடி ஆகிட்டு கிளம்பி அப்படியே இன்னும் ரான்ன்ற மாதிரி அவ்வளோ அர்ஜென்ட்டாக நான் போனேன். எனக்கு அகெயின் இதே மாதிரி தான். இன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய்டும் இந்த வாட்ச்சு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா லைக் திஸ் இஸ் லைக் இது மாதிரி இந்த டிசைன், இந்த கலர் நான் வளவலான்னு பேசாமல் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பட் இதுக்கோட பேக் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லலான்றதுனால. ஏன்னா நீங்கள் பழைய ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க புதுசாக இந்த வீடியோ மாத்திரம் பார்க்குறவங்களுக்கு புரியாது இது இன்னொரு வாட்ச் வாங்கிட்டீங்கன்னு. இன்னொரு வாட்ச் வாங்கல, நான் அதிகமாக இந்த வாட்ச் ஆச்சு. பட் வந்து நான் 2 வாட்ச் விற்றதுனால எனக்கு பெரிய லாஸ் இல்லை. மீதி காசு நான் கேஷாகவே வச்சு கொடுத்துருக்குறேன். ஏன்னா எனக்கு புக் பண்ணுறதுக்கு அடுத்த வாட்ச்க்கு. ஸோ நான் எதிர்பார்க்குற அந்த பேர்ல் வாட்ச்க்கு நான் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். 6 மாதம் ஆகும். நாங்கள் திருப்பி 6 to 8 மாதம் ஆகும் நினைக்கிறாங்க. எப்படியோ வாட் எவர் இட் இஸ் 2 வாட்ச் பார்த்துருக்குறேன். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த பேர்ல் வாட்ச் புக் பண்ணும்போது அதுக்கு ரோமன் நம்பர் இல்லை, டைமண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் நான் தான் புக் வித் ரோமன். எது வருதோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி 2 புக் பண்ணியிருக்கிறோம். 1 ஃப்ரீ, அதுக்கு பே எதுவும் பண்ணல. ஃப்ரெண்டு அவங்க அந்த இது ரோலெக்ஸ் கடைக்காரர் ஸ்டோர்காரர் தெரிஞ்ச ஒருனால 1 தான் புக் பண்ணியிருக்கேன், இன்னொன்று ஃப்ரீ. ஃப்ரீயாக புக் பண்ணியிருக்கேன். வேணான்னா யூ கேன் கேன்சல் இட் எனி டைம் அந்த மாதிரி. ஸோ என் ஹஸ்பண்ட் இருந்ததுனால வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஹாப்பி இந்த வாட்ச் வந்தது. இனிமேல் இதை எந்த காரணத்து கொண்டும் நான் விற்க மாட்டேன். அன்லெஸ் ஐம் ட்ராயிங் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் தான் இனிமேல் விற்பேன். லாஸ்ட் டைம் ஒரு பவுச் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். இந்த டைம் வந்து பாருங்கள், இந்த அழகாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 இல்லை 2 கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. சரி, வாட்ச் போட்டு வச்சுக்கலாம். அந்த ஃப்ளைட்லலாம் போனோடனே என் ஹஸ்பண்டு வாட்ச் அந்த பெல்ட் இருக்குது பாருங்கள், அதுலேயே ஸ்க்ராட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வாட்ச் எல்லாம் அப்படி தான் ஸ்க்ராட்ச் ஆச்சு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து அந்த ஒரு பவுச்சில் போட்டுக்குவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ குட். பட் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம பேக்லலாம் போடுறதுக்கு. பேக்லாம் நான் எதாவது மேக்கப் கூட போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 இருக்குது அந்த மாதிரி. 2 கொடுத்தாங்க. அண்ட் இது ரெசீட்டெல்லாம் லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு யாரோ கேட்டிருந்தாங்க, ரெசீட்டு கொஞ்சம் காட்டுங்க ஓப்பன் பண்ணின்னு. ஐம் நாட் கோயிங் டு ஷோ யூ த price and things like that. Yeah, this is the bill. இப்படிதான் இருக்கும். ஸோ இது லென்த்தியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க. ஸோ தட்ஸ் ஒரு கம்பெனியோட இந்த சீல் இருக்கும். ஓகே, ரெசீட்டை மாத்திரம் ஓப்பன் பண்ணல நீங்கள் அப்படின்னீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ த ரெசீட் ப்ரைஸ். நீங்கள் வேணால் ஆன்லைனில் போய் பார்த்துக்கலாம், எவ்வளோ ப்ரைஸு அதெல்லாம் தெரியும் அதுலேயே. பட் லாஸ்ட் டைம் ஒரு கவர் இருந்துச்சு பீச் கலரில், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க போல் இருக்குது. பிளெயின் ஒயிட்டு தான், ஒன்றும் இல்லை. குவாலிட்டி கம்மியாகிட்டே போகுது பாருங்கள். முதல்ல இந்த ஒயிட் மேலே கூட ஒரு சீல் இருக்கும், க்ரௌன் சீலு. இப்போ இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் த கவர். அவுட்டர் பாக்ஸ் இது. ஸோ ரோலெக்ஸ் எழுதியிருக்கோம். ஐ ஷோட் யூ லாஸ்ட் இயர் ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ எல்லாம். ஸோ குயிக்லி அண்ட் கோ. ஆல்ரெடி 6:30 ஆகிடுச்சுங்க, இருட்டாக போகுது. ஓகே, இந்த டைம் இதில் வரவே இல்லைங்க. லாஸ்ட் டைம் வந்து பிளாஸ்டிக் எல்லாம் இது மேலே போட்டிருந்தாங்க. இந்த டைம் இல்லவே இல்லை. when that guy came and packed me, இந்த மாதிரி பிளாஸ்டிக் நிறுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லை அவங்க கொடுக்கலையா மறந்துட்டு. பிகாஸ் நான் வரதுக்கு முன்னால் இதில் ஒரு சீல் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். எனக்கு மாத்திரம் இதில் எடுக்கவே முடியாது.
ஸோ திஸ் how it is. அழகாக இருக்கும். கவர் ரொம்ப நல்லா இருக்கு. பாக்ஸு லெதரு. And this is the watch. பியூட்டிஃபுல். நான் போகிறதுக்கு முன்னால் இந்த சீலை எடுத்துகிட்டு இருந்தான் கட் பண்ணி. ஸோ நான் போய் அங்கே உட்காந்தவொடனே சீலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சா அந்த வீடியோலாம் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த கலர் guys. Datejust with black dial and இதெல்லாம் கோல்டு. ஆல் திஸ் இஸ் கோல்டு. சில்வர் கலரில் இருக்கிறதெல்லாம் ஸ்டீல், மீதி எல்லாம் கோல்டு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வாட்ச் மாதிரி அப்படியே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் த சைஸ் அண்ட் த கலர் இஸ் டிஃப்ரெண்ட், பட் அதர் திங் ஆல் சேம். அந்த வாட்சில் கொஞ்சம் இது ஃபுல்லாக இருக்கும் அந்த பேஸில் இந்த ஜூப்ளி பேண்டு. பட் இதில் வந்து இந்த மென்னுக்காக எப்படி இருக்குது போல் தெரியுது, எனக்கு தெரியல சரியா. ஸோ இது வந்து அந்த என்னோட வாட்சில் அப்படி இருந்தில்லை, ஜஸ்ட் அப்படியே இது அப்படியே கவர்லேயே இருந்துச்சு. ஒரு க்ரௌன் மாத்திரம் அங்கே இன்பிட்வீனில் இருந்தது. ஸோ தட்ஸ் how it is. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் வாட்ச்சு. நிஜமாகவே நான் தான் அந்த 41 போட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கே இது ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலி. இப்போ நான் புக் பண்ணியிருக்கிறேன் 31 புக் பண்ணல, நான் 36 பண்ணியிருக்கிறேன் சைஸு. இது 41 சைஸு. நான் வந்து ரைட் சைடு, ஸோ I'll show ரைட் சைடு. அதான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் பிக் பண்ணதுனால இது சைஸ் எல்லாம் கட் பண்ண அவங்க எடுக்க முடியல. ஸோ அவங்க போயிட்டு என் ஹஸ்பண்டு அவங்க போய் அவங்க சைஸு கொடுத்து ஃபிட் பண்ணு வரணும் நெக்ஸ்ட் டைமு. ஸோ நான் போய் பிக் மாத்திரம் பண்ணிட்டேன், ஏன்னா காசு கட்டணும் இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு நாள் தான் கொடுக்குறோம், இல்லைனா வந்து வி வில் பாஸ் இட் ஆன் டு த நெக்ஸ்ட் பீப்புள் போயிடும். அது அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட் யார் இருக்காங்களோ. ஸோ நான் போய் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் போய் அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாரோ அவர் போய் இதை அவர் கைக்கு ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். யூஸ்வலாக என் ஹஸ்பண்டுக்கும் கை கொஞ்சம் ரொம்ப ரிஸ்ட் ரொம்ப சின்னது. ஸோ அவர் போட்டார்னா எனக்கே கொஞ்சம் சரியாக தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கும். ஸோ பிகாஸ் லாஸ்ட் இயர் நாங்கள் என்னுடைய ஹாலிடே இந்தியா ஹாலிடேக்கு கம்ப்ளீட்லி அந்த 41 தான் போட்டிருந்தேன், விச் ஐ லைக் இட். அதை விற்கலாமா இல்லை அதை நானே எடுத்துக்கலாமான்னு யோசித்தேன். அப்புறம் வந்து வேண்டாம், வித்துடலாம். நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்துச்சுன்னா இனிமேல் விற்க தேவையில்லை. இந்த வாட்ச் இனிமேல் என்றைக்கும் எந்த காரணத்துக்கு கொண்டும் விற்க மாட்டேன். அந்த 2 வாட்ச் விற்றதில் லாபமாக தான் விற்றேன், எதுவுமே எனக்கு நஷ்டம் ஆகல. வாங்கி விற்றா எதாவது லாஸ் ஆகிடுமான்னு நீங்கள் யாருன்னா நினச்சிங்கன்னா அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரோலெக்ஸ் வாட்ச் ஏறிட்டே போய்க்குது. இந்த வாட்ச்க்கே நான் புக் பண்ணி மேபி 1.5-2 years எப்போ ஆச்சு, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. நான் அப்போ புக் பண்ணும்போது அவன் சொன்னான், ஓ யூ புக்கிங் திஸ் கலரா, இருக்கிறதுலே ஹார்டஸ்ட்டு கலரு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு வித்தின் இயர் கூட கிடைக்காதுன்னு அவங்க அப்போவே சொன்னாங்க. அதனால தான் நான் அந்த ஷாம்பியன் கலருக்கே போனேன், நெக்ஸ்ட் கலருக்கு. பட் வந்துடுச்சு, அதனால் வாங்கியே தீரணும் அப்படின்றதுனால டிசைட் பண்ண ஒரு நாள்லேயே அந்த வாட்சை 2 வாட்சும் விற்றுட்டேன், இந்த வாட்சை வாங்கி வந்திருக்கேங்க. ஸோ I like the color and my husband loved the color too. So இந்த வாட்சை இனிமேல் எந்த காரணத்துக்கு கொண்டு விற்க மாட்டோம். ஸோ திஸ் இஸ் our ஃபேவரட் அண்ட் ஒரு 2 வருஷமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து வந்த வாட்ச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள், பியூட்டிஃபுல் 41 Datejust, very beautiful. So this is the watch and இங்கே எல்லாருக்கும் டீட்டெயில்ஸு as I told you in the last video. அதே தான் சேம், நத்திங், நோ சேஞ்ச். கார்டு, இன்டர்நேஷ்னல் வாரண்டி எங்கெங்கே இருக்குது, அட்ரஸ் எல்லாம் இருக்கும் கம்ப்ளீட்லி. ஸோ that's about it and yeah, we are very happy to add this to our collection. அண்ட் ஒரு வாட்ச் இருந்தாலும் இனிமேல் ஒழுங்காக நம்மளுக்கு பிடிச்சத மாதிரி வாங்கணும். அகெயின் மாறிட்டே இருக்கக்கூடாதுன்னு ஒன்று புரிஞ்சுது எனக்கு. பிகாஸ் நம்ம ஒரு $2,000 தானே அப்படின்னு சொல்லிட்டு 2,000 to 4,000 கொஞ்சம் தான் காசு அதிகமாக அப்படின்ட்டு நான் வந்து அதை வேணான்ட்டேன் லாஸ்ட் டைமு. அப்போ நான் சொல்லிவிட்டு இப்போ வாங்கி நான் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், $4,000 to $5,000 அதிகமாகிடுச்சு வாட்சோட ப்ரைஸ் வித்தின் 2-3 yearsக்குள்ளே ஆஃப்டர் திஸ் கொரோனா, which I made a mistake. But lesson learned,
ஃப்ரம் வேர்ஸ். ஸோ என்ன லெசன் லேர்ன் பண்ணியிருக்கோன்னா அந்த மாதிரி தான், நம்ம நினச்சதை கிடைக்கலன்னா வந்துடணும், சும்மா போய் அங்கே வாங்கிட்டு வரக்கூடாது. அந்த வாட்சை கட்டும் போதெல்லாம் என் மனசுக்கு ஒத்துக்கவே இல்லை. இது பிளேனாக இருக்கே, இது பேர்லாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணினே இருக்கும் எவ்ரி சிங்கிள் டைம். நானே அப்புறமா கொஞ்ச நேரத்தில் ஓகே பரவாயில்ல இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அகெயின் கொஞ்ச நேரத்தில் என் மைண்டில் அதுதான் போயிட்டு இருந்துச்சு எவ்ரி டைம் when I'm wearing that watch. ஸோ அதை வித்துட்டு ஐம் ஹாப்பி வித் நான் அப்போ வாங்கினதுக்கும் இப்போ விற்றதுக்கும் அதிகமாக விற்றுருக்குறேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் பீப்புள் ஆல்சோ நவ் யூனோ நிறைய நல்லா போயிட்டுருக்குது. ரோலெக்ஸோட செல்லிங் ப்ரைஸஸ் கோயிங் வெரி வெரி நைஸ். கேட்டாலும் யாருக்கும் கிடைக்கிறதில்ல. புதுசாக ஆளை இது பண்ணுறதுக்கு கூட எடுக்க மாட்டேன்றாங்க. நான் இந்த வாட்சை புக் பண்ணும்போதே கூட, நான் ஏன் வாட்ச் வாங்கும்போது நவம்பர் சம்திங் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், டிசம்பர் வரைக்கும் எந்த ஆர்டரும் வாங்க மாட்டேன்றாங்க. நாங்கள் அப்போவே என் ஹஸ்பண்டுக்கு ப்ளேஸ் பண்ணோம் ஆர்டர், அவங்க இப்போ பண்ண மாட்டோன்ட்டாங்க. அதாவது நவம்பர் டிசம்பர் விட்டுட்டு நீங்கள் ஜான்வரியில் வந்து அப்போ புக் பண்ணுங்கள் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். இந்த இயர் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, நிறைய ஆர்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜான்வரியில் போய் திருப்பி புக் பண்ணுவோம். இந்தியாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்போ அந்த ஹாலிடேலாம் முடிச்சுட்டு வந்து ஜான்வரியில் போய் புக் பண்ணாங்க இது. ஸோ இட் இஸ் அரவுண்ட் 2 years now, ஐ திங்க் 2.5 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜான்வரினா இப்போவே ஆல்ரெடி மார்ச் வந்துடுச்சு. 2 years 2 months சம்திங். ஸோ வந்து ஹாப்பி, வெரி ஹாப்பி. அண்ட் ஐ திங்க் ஐ வில் நெவர், ஐ திங்க் இல்லை, ஐம் ஷுர் ஐ வில் நெவர் செல் திஸ் வாட்ச் அகெயின். அண்ட் இதே மிஸ்டேக்கை இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம் நானும் என் ஹஸ்பண்டும். சும்மா இம்பல்ஸ் பர்ச்சேஸ்க்காக அர்ஜென்ட்டுக்கு வாங்குற வாட்ச் இல்லைங்களா இது. அந்த வாட்ச் வாங்கிட்டு அவங்க கட்டவே மாட்டாங்க. ரொம்ப கோல்டாக ஜிகின்னு இருக்குது. அதாவது உள்ளவும் கோல்டு ஒரு மாதிரி கலர் ஒரு மாதிரி பிரைட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிளாக்காக இல்லை, ஒரு ஃபார்மலாக இல்லை அந்த வாட்ச். சம்திங் லைக் இப்போது இப்படி ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. பட் வாங்குற அன்றைக்கி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அதாவது 41 இது ஒன்று தான் இருக்குது இப்போதைக்கு. இன்னொரு வாட்ச் வரணும்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணோன்ற ஒரு இதில் போய் வாங்குற மாதிரி இல்லை. வி ஹேவ் டு வெயிட். இப்போ கூட யாருக்கும் கிடைக்கலையா வாட்ச். இப்போ நான் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், 8 months ஆகும். 6 to 8 monthsன்னாங்க. மேபி இட் வில் டேக் 1 year ஆல்சோ. ஐ வில் கெட் இட் நெக்ஸ்ட் இயர். ஐ டோன்ட் மைண்ட். ஐ எம் நாட் ஹேவிங் எனி வாட்ச் அட் த மொமெண்ட்டு. அதாவது ரோலெக்ஸு நான் ஆப்பிள் வாட்ச் தான் கட்டிகிட்ருக்கேன். நானே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இந்த வாட்ச். பிகாஸ் இது வந்து இந்த வாட்சா உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க கடைக்காரர். அந்த மாதிரி சொல்லி 2.5 years கழிச்சு கிடைச்சதுனால ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ கைஸ். இது யாருக்குன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கலாம். வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி இங்கே ரோலெக்ஸ் வாங்குறாங்கன்ட்டு. இந்த ஊரில் ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கணுன்னா கூட டக்குன்னு போய் வாங்கிட முடியாது. அப்பாயின்மெண்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது புக் பண்ணோம், அந்த புக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஒருத்தராக போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு எனக்கு வேணான்னா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். அதனால் ஒரு நாள்லேயே சொல்லணும், நிறைய இருக்குது அந்த மாதிரி இங்கே. ஸோ வித் so much of difficulty we got this beautiful watch and I'm very very happy. Hope you all like this video guys. Thanks for watching. See you in my next video. Until then, bye bye. Take care. Peace. Stay safe everyone people. Bye bye. இந்த வீடியோ வந்து ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் பிஃபோர் த ப்ரீவியஸ் வீடியோ தான் எடுத்தேங்க. நான் போய் வாங்கிட்டு வந்த ரோலெக்ஸ் வாட்ச்சு. ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணோன்னா வந்து கன்ஃபர்மேஷனுக்காக கொஞ்சம் ஒரு 5-10 minutes எடுத்துகிட்டு நான் அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணி ஓகே வி ஆர் கம்மிங் டுடே. ஏன்னா நான் கேட்டேன் அவங்ககிட்ட ஒரு நாள் வெயிட் பண்ணுவீங்களா மண்டே அந்த மாதிரின்ட்டு. பட் தே செட் தட் தே கேன் வெயிட் டில் மண்டே. பட் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வந்து அது சாட்டர்டேவாக இருந்தது, ஒரு வீக்கெண்ட் சாட்டர்டே. பட் they said that they can wait till Monday. But then we decided, okay, you go collect because my husband was not in town. So he said that you can go collect. இங்கே பார்த்தீங்களா குச்சி ஸ்டோரு. லாஸ்ட் வீடியோவில் நான் ரோலெக்ஸ் பற்றி பேசும்போது வாங்குறதுக்கு போகும்போது அந்த கிங்ஸ் ஸ்ட்ரீட்டில் நான் ஒன்று இருக்குது இங்கே பர்த்தில், அங்கே காமிச்சிட்டு இருந்தேன் குச்சி. எப்போவுமே குச்சி ஸ்டோர் இங்கே லூயி விட்டான் ஸ்டோரோ அந்த ஆர் லக்ஸுரி கடைங்க வருதோ அங்கே மாறிட்டே இருக்குது. இந்த குச்சி கடை எத்தனை ஒரு 2-3 கடை மாறிடுச்சு. நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் திருட்டு போவோம் அந்த குச்சி கடையில். கார்னரில் இருந்தது முதல்ல அந்த கிங் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் இங்கே பக்கத்தில். ஒடிச்சிடுவாங்க, அந்த கண்ணாடியை ஒடிச்சு அது உள்ளே இருக்கிற பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த குச்சி கடையோட ஆப்போசிட்டில் தான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட் இருந்தது கிங் ஸ்ட்ரீட்டில். நான் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது பர்த்துக்கு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வாஸ் ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர். ஓடி போய்ட்டு லஞ்சுக்கெல்லாம் வந்துடுவாங்க அப்போதைக்கு.
இதான் லூயி விட்டான்னு கடை. இதில் எனக்கு வேலை இருக்குது. இந்த ரோலெக்ஸ் கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் இங்கே போனோம். வந்து என்னுடைய பர்ஃப்யூம் வந்து காலி ஆகிடுச்சு. அதுக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த பர்ஃப்யூம் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்களா என்னன்னு கேட்கணும். டிஸ்கண்டினியூ பண்ணலன்னா நான் வந்து அதை ரீஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேட்கணுன்றதுக்காக வரணும் ரிட்டர்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு போனேன். ஏன்னா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கே இந்த சிட்டியில் வந்தாலுமே பார்க்கிங்கே இருக்காதுங்க. ஆர் பார்க்கிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரெண்டு ப்ராப்ளம்னாலையும் நான் வரமாட்டேன். இந்த ஸ்ட்ரீட்டில் எங்கன்னா பார்க் பண்ணோன்னா இட் இஸ் லைக் 5 minutes சம்வேர், அதர்வைஸ் 15 minutes or half an hour தான் மேக்ஸு. ஸோ நான் வந்து வேறு இடத்துல போய் கார் பார்க் பண்ணிவிட்டு வந்தேன். தெரியல எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. பட் 15 minutes பார்க்கெல்லாம் பண்ணாக்க நம்மளுக்கு சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு வில்சன் பார்க்கிங்னு ஒன்று இருக்கும் சிட்டியில். அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு, அது ஒரு 7th floor என்னமோ, அங்கே போய் பார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைமெல்லாம் எனக்கு எங்கே வச்சுட்டேனே தெரில கார். அந்த மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் பழகிட்டேன் கொஞ்ச நாள் கழித்து. ஸோ கடவுளில் வந்துட்டேன். ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க 8 மணிக்கு. யாரும் அதிகமாக ஆளே இல்லை, காலியாக இருந்தது. ஆல்சோ இட் வாஸ் சாட்டர்டே. மோஸ்ட்லி ஜனங்கோ இல்லையா இல்லை அப்பாயின்மெண்ட் 1 by 1 கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் வாட்சஸ் இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். பிகாஸ் அந்த எனக்கு சேல் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கார், ரைனர் என்னோட அங்கே இருக்காரு. அவர் தான். ஸோ ரொம்ப வருஷமாக இவர் தான் எங்களுக்கு சேல் அசிஸ்டண்ட்டாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் போனாக்கா அவங்க ஒருத்தருக்கு மேபி ஒருத்தர் இருப்பாங்க போல இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ எப்போவுமே எங்களுக்கு இவர் தான் சர்வ் பண்ணுவார். ஸோ அவருக்கு தெரியும் நம்மளோட ஃபுல் ஹிஸ்ட்ரி போட்டாலுமே நம்ம எங்கே வாங்கியிருக்கிறோம், எத்தனை வாங்கியிருக்கிறோம், வாட்ச் எந்த வருஷம் வாங்கியிருக்கோம் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவர் தான் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு பரவாயில்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப நல்லா இருந்தது ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு கம் டு பர்த் ரோலெக்ஸு நீங்கள் வேணா சொல்லுங்கள். ரைனர் அவரோட பேர். ஸோ யூ கேன் டெல் மை நேம், நாட் மை நேம், ஏன்னு தெரியாது. மோஸ்ட் ப்ராப்ளி மை ஹஸ்பண்ட் நேம் தெரியலாம். ஸோ மீன் வைல் எல்லாம் சுற்றி பார்த்துருந்தேன். பிகாஸ் தே டுக் சம் டைம் அதை போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துருந்தேங்க, ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அந்த கலர்ஸ் பாருங்களேன், இது என்ன பூவுன்னே தெரில. கைண்ட் ஆஃப் லில்லி ஆர் என்ன தாமரை பூ ஆர் லில்லி அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது. நான் மூந்து பார்க்கல வாசனை வருதான்ட்டு, கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. பட் இட் ஆல் சூட்டட் மை ட்ரெஸ் விச் ஐ வாஸ் வேரிங் ஆன் தட் டே. ஆல் த கலர்ஸ், மேபி நாட் எல்லோ தட் மச் ஆன் மை ட்ரெஸ், பட் அதர்வைஸ் பிங்க் இருந்தது, க்ரீன் இருந்தது. இன்னும் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் வெரி கிரேட் அரேஞ்ச்மெண்ட், பட் வெரி பியூட்டிஃபுல்லி அரேஞ்ச்டு. சம்டைம்ஸ் இல்லைங்களா இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கே இந்த காம்பினேஷன். யூஸ்வலாக நம்ம பண்ண மாட்டோமே. நான் யூஸ்வலாக பிங்க் அண்ட் ஆரஞ்சு எனக்கு அவ்வளோவா காம்பினேஷன் ரொம்ப பிரைட்டாக தெரியும்னு நினைப்பேன். பட் அங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வாட்ச்சு. அண்ட் இவர் இப்போ தான் அந்த சீலை பிரிச்சுட்டு கொண்டு வந்து எனக்கு காமிச்சிட்டு இந்த வாட்சை. ஸோ எல்லாம் யூனோ இந்த வாட்ச்சு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். ஸோ ஐ லவ்ட் இட். ஐ வாண்ட் டு டச் தட் வாட்ச். ஸோ இட்ஸ் அ பிக் டயல் ஆக்சுவலி. பட் நான் லாஸ்ட் டைம் போட்டுட்டு இருந்தேன். பட் அவர் சொன்னார் ரொம்ப பெருசு உங்களுக்கு சைஸ், இந்த பேசல் சைஸு. ஸோ பட் ஐ யூஸ்வலி லவ் த பிக் வாட்சஸ். கையில் கட்டினா நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வாட்ச்சு. பட் நான் நெக்ஸ்ட் இப்போ புக் பண்ணியிருக்கேன், எனக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன். அது வந்து 36 சைஸ். பிகாஸ் ப்ரீவியஸ்லி ஐ டோல் யூ ஆல்ரெடி இந்த வீடியோ, பட் ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் லெட்டிங் யூ ஆல் நோ. 31 நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ 36 போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு புக் பண்ணியிருக்கேன். இது என் ஹஸ்பண்ட் 41 mm வித் அ பிளாக் டைலு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் தான் இங்கே வந்து ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது. இந்த பிளாக் டைல் இருக்கிற வாட்ச் வந்து ரொம்ப டிமாண்டு. ஸோ யூ ஹாவ் டு பி இன் அ லாங் வெயிட்டிங் க்யூ லிஸ்ட்டு. எவ்வளோ நம்மளுக்கு என்ன மாதிரி வாட்ச் வாங்குகிறோம், என்ன மாதிரி சைஸ் வாங்குகிறோம், அதை பொறுத்து நம்மளுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கூட லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் பே பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மைண்டில். ஒரு மாதிரி லைக் என் ஹஸ்பண்டுக்கு தான் வாங்கிட்டு இருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து எனக்கு வாங்கினா தான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் எப்போவுமே. நம்மளுக்கு கிஃப்ட் வாங்கினா தான் நம்ம ஜாலியாக இருப்பாங்க. பட் இந்த வாட்ச் என் ஹஸ்பண்டுக்கு தான் வாங்கிட்டு இருக்கேன். பட் ஐ கேன் வேர் இட் சம்டைம்ஸ், ஐ டோன்ட் மைண்ட்.
பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா 2 years பிஃபோர் இந்த வாட்ச்சு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னான் அவன். மீன் வாயில் என்னோடய வாட்சை செலக்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள். அதில் தான் சூஸ் பண்ணலாம் நம்ம இதில் எப்படி லுக் ஆகும், ஒயிட்டு, பிளாக்கு, க்ரீனு, ஒரு க்ரே கலர், எல்லா கலரும் போட்டு நான் செக் பண்ணி எனக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக 2 கலர் பிக் பண்ணியிருக்கிறேன், பார்க்கலாம் எது ஒர்க் ஆகுதுன்னுட்டு.